மான சைட் டிஷ் சன்னா மசாலா. அது எப்படி சிம்பிளா, ஈஸியா செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 வெங்காயத்த வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப நான் 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு, இப்ப நான் 2 தக்காளிய ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இத கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் குக்கர்ல வந்துட்டு ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்துட்டு, நைட்டே ஊற வச்ச கொண்டைக்கடலைய வந்து சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவெல்லாம் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அத வந்து இதில சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு, சன்னா மசாலா வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இத நான் ஒரு 5 விசில் எடுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ பார்க்கவே சூப்பரா இருக்கு. சப்பாத்தி, பூரிக்குலாம் ஒரு